வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு மேக் நேச்சுரல் ஆல் பர்பஸ் கிளீனர். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதாவது வினிகர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல், அதாவது நீங்கள் இந்த சந்த்ரான்னு சொல்லக்கூடியது, கமலா ஆரஞ்சுன்னு சொல்கிறது, அதோட தோல் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் தோல் தான் வேணும் நமக்கு, காஞ்சதெல்லாம் எடுத்துடாதீங்க. அல்லது நீங்கள் லெமன் பீல் இருந்தால் கூட லெமனோட இது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வேணும் உங்களுக்கு. இது நான் ஏற்கனவே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்தது ஒரு கண்டெய்னர் நான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது முதல்ல நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், இது கமலா ஆரஞ்சு வச்சு. இப்போ இன்றைக்கி பண்ணுறது வந்து அந்த ஆரஞ்சு வச்சு பண்ணுறேன் நான். அதில் வந்து நீங்கள் அந்த மூழ்கிற அளவுக்கு அந்த ஆரஞ்சு பீல் வந்து அல்லது லெமன் பீல் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம். மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 14 days வரைக்கும், 2 weeks வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த ஆரஞ்சு தோலெல்லாம் அந்த வினிகரை இழுக்க குறையும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இருக்கணும், அந்த ஆரஞ்சு மூழ்கிற அளவுக்கு எப்போவுமே வினிகர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டீ வடிகட்டுற அந்த ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து 50% வாட்டரும் 50% இந்த லிக்விடும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 tablespoon வந்து அந்த லிக்விட் எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் க்ளீனரும் 3 tablespoon வெறும் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நம்ம எதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இது அழுக்காக இருந்த ஒரு டேப்பு, அதை தான் நான் க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அழகாக க்ளீனாக இருக்குது. ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு more than 20 minutes வரைக்கும் நான் அப்படியே விட்டுட்டேன். திருப்பி ட்ரை ஆன பிறகு இன்னொரு கோட் நான் அப்ளை பண்ணினேன். பெயிண்டிங் வேறு பண்ணியிருந்ததுனால அந்த பெயிண்ட்டும் கூட, அந்த டிஸ்டம்பர் பெயிண்ட்டும் கூட அதில் இருந்தது, பார்த்துக்கோங்க. அதுவும் கூட வினிகருக்கு போகுன்றாங்க, அதனால் அதுவும் கூட போயிடுச்சு, பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணவும் இல்லை. இப்போ வந்து இந்த மீன் டைம் நான் வந்து அந்த கிளாஸ் டாப் உள்ள என்னோடய டைனிங் டேபிளையும் தொடச்சேன்னு பார்த்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி அதே லிக்விட் வச்சு யூஸ் பண்ணி பண்ணேன். நல்லா பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு, நல்ல ஒரு கிளேஸ் இருக்குது. அதே போல் என்னோடய கேஸ் ஸ்டவ்வையும் நான் அந்த மாதிரி பண்ணினேன். சைட் டைல்ஸ் பண்ணி பார்த்தேன், கிச்சன் டைல்ஸில், அதுவும் நீட் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வேறு. நம்ம வேஸ்ட் ஆகிற அந்த தோலை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். வினிகர் வந்து ரொம்ப ரேட்டும் கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ, நமக்கு கைக்கும் அலர்ஜி எதுவும் ஆகாது. அதே போல் என்னோடய ஃப்ளோர் டைல்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்ல அழகாக வந்தது. கிரானைட்டுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. எனக்கு மார்பிளில் யூஸ் பண்ணலாமாங்கிறது எனக்கு தெரியலை, பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜோட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கும் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலை, பார்த்துக்கோங்க. லேசாக தான் நான் தேய்க்கிறேன். நல்லா நீட்டாக ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ இது திருப்பி நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப க்ளீன் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போவுமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஹவு டு வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 50-50% வந்து உங்களோட அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகலைன்னா ஆல் பர்பஸ் கிளீனரோட ரேஷியோவை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.